எந்தே செயல் எங்கு அப்பா நீராழ வேண்டும் சொல்லுவோமா? எந்தே செயல் அப்பா நீராழ வேண்டும். தேசத்தின் வறுமை எல்லாம் ஒழியணும், வன்முறை எல்லாம் ஒழியணும், வன்முறை எல்லாம் ஒழியணும். எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, என் இயேசு ராஜனே, என் இயேசு ராஜனே. அந்த எல்கைகளில் இருந்து கொண்டு அல்லது உத்தம ஜனங்களை, குற்றமற்ற ஜனங்களை சிறை பிடிக்கும்படி போராட்டுகிற எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளை, சாந்த கிரியைகளை கர்த்தர் கட்டி போடும்படியா தம்முடைய தூதர்களை உருவின வாழுமா தேசத்திலே கர்த்தர் இறக்கும்படியாக சபை ஒருமனப்பட்டு 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 ஓ ஜீசஸ் ஜீசஸ் என்ற அவல நிலைமைகள் மாறட்டும் ஐயா, என்ற அவல நிலைமைகள் இயேசுவின் நாமத்தினால் மாறட்டும் ஆண்டவரே. ஒரு பெரிய விடுதலை தேசத்தில் சம்பவிக்கட்டும் ஆண்டவரே. என் தேவனே நீர் இரக்கம் செய்வீராக, என் தேவனே நீர் அற்புதம் செய்வீராக, என் தேவனே நீர் அதிசயம் செய்வீராக ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க, திருக்கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஏசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. வாங்க அண்டு யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரை உள்ள வேத பகுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரை உள்ள வேத பகுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே பார்க்கப்படும்போது ஆதியிலே அல்லேலூயா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. சகலம் அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தா, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு வழியாய் இருந்தது. அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த ஜீவன் தான் அவர். அல்லேலூயா. வார்த்தையாய் இருந்த தெய்வம் ஆதியாகமத்திலே பார்க்கப்படும் போது அல்லேலூயா அல்லேலூயா அவர் அந்த வார்த்தையாய் இருந்த தெய்வம். அல்லேலூயா. ஒரு கண்ணியின் வயிற்றுக்குள் ஆவியாகி கர்ப்பவதி ஆகிறார். இங்கே பார்க்கப்படும்போது 13வது வசனத்திலே பார்க்கப்படும்போது அவர் இரத்தத்தினாலாவது மனுஷ சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர். அல்லேலூயா. நினைக்கிறீங்களா இயேசு எப்படி பிறந்தார்? அநேக அல்லேலூயா கிறிஸ்தவம் இல்லாத பிள்ளைகள் இருக்கிறீங்க, நினைக்கலாம் நீங்கள் இயேசு எப்படி பிறந்தார். அல்லேலூயா. அவர் அங்க எழுதப்பட்டு இருக்கிறது, அவர் இரத்தத்தில் பிறக்கல, மாமிச சித்தத்தில் பிறக்கல, புருஷனுடைய சித்தத்தில் புருஷனுடைய விருப்பத்தில் பிறக்கல. அல்லேலூயா. அவர் ஆவி ஆகிய தெய்வம். அல்லேலூயா. தேவனாலே பிறந்தவர். அவர் அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அவர் பிதாவுக்கு ஒரே குமாரன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இங்கே பார்க்கப்படும்போது அந்த யோவான் ஸ்நானகன் வருகிறான். ஏன்னா அனைவருக்கும் சொல்ற இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாய் ஒரு நபர் அவரை குறித்து சாட்சி கொடுக்க வந்தார். அல்லேலூயா. அவருடைய பிரசங்கத்தை கேட்டு அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கை பெற்று அவருக்கு சாட்சிகளாய் வாழ்ந்தார்கள். ஆனால் அவருடைய ஆகாரம் காட்டுத்தேனும் வெட்டுக்கிழியும். அவர் சொல்றாரு, அவருடைய இன்னொருவர் வரப்போகிறார், அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்க்கிறதற்கு நான் தகுதியானவன் அல்ல. அல்லேலூயா. எந்த மனிதனையும் நம்பாதிருங்கள் என்பது நம்முடைய யோவான்
பகுதியில் யோவான் சுவிசேஷத்தில் எழுதப்படுகிறது. அல்லேலூயா. அவர் சொல்றா, 8வது வசனத்தை வாசித்து பாருங்க. அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். அல்லேலூயா. அப்படியானால் எந்த மனிதனையும் நம்பக்கூடாது. யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுவதற்கு வந்தவன் மாத்திரமே. அல்லேலூயா. அவன் ஒளி அல்ல, எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி அந்த அப்பாவுக்கு ஒரு நன்றி சொல்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அண்டு 3ஆம் அதிகாரம். ஏன் அப்போ நம்ம இயேசுவை நம்பி வந்ததுக்கு அப்புறம் சில பிரச்சனை வருது, நெருக்கம் வருது, போராட்டம் வருதுன்னு கவலை இருக்கலாம் இல்லையா, கேள்வி இருக்கலாம் இல்லையா? வாங்க யோவான் 3ஆம் அதிகாரம் 15 முதல் 19 வரை உள்ள வசனத்தை வாசிக்கும் போது, அல்லேலூயா, ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகள் ஆனபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது என்று சொல்லி அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. 18 அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியால் அவனை ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக்கிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்க 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 அற்புதம் நடக்கும். நாம ஒரு இடத்துல தவறணும்னு சொன்ன, முதல்ல தவறணுமே, முற்றிலும் தவறுனது. அல்லேலூயா. ஒரு இடத்துல நாம் ஆண்டவரை அல்லேலூயா விசுவாசிக்கலன்னு சொன்னா அங்க அற்புதம் நடக்காது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த பட்டணத்தில் ஏகப்பட்ட அற்புதம் நடந்தது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை அவருடைய சொந்த ஊர்ல விசுவாசிக்கல. என்ன சொன்னாங்க? தச்சருடைய மகன் இல்லையா, அவருடைய மகன் இல்லையா அப்படின்னு பேசின இடத்துல அங்க ஒரு அற்புதம் நடக்கவே இல்லை. நடந்துதா? அல்லேலூயா. அப்போ ஏன் நாம இருள விரும்ப காரணம் என்ன? ஆண்டவரை விட்டு பின்வாங்க காரணம் என்ன? அற்புதங்கள் நடக்காததுதான் காரணம். அல்லேலூயா. உண்மையா இல்லையா? நாம நினைக்கிற அற்புதம் அதிசயம் நமக்கு நடக்காததுதான் காரணம். நாம விரும்பி வருகிற நடந்துன்னா இன்னும் ஓடி 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 ஆண்டவரே 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 விரும்புறது நடக்கலன்னா கூட்டத்துக்கு போகணுமா இன்னைக்கு? ஏன்னா நான் போனேன், போய் கேட்டு எனக்கு மட்டும் கிட்டல, எல்லாருக்கும் கொடுத்தாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அப்படி யோசிச்சுட்டு கூட்டத்துக்கு அந்த காரியம் நடக்கவே நடக்காது. சத்தியம். அல்லேலூயா, உண்மை. அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு மெய்யாய் நன்மை செய்வா. விசுவாசிக்கணும், ஆண்டவர் பேர்ல விசுவாசிக்கணும், ஆண்டவர் பேர்ல ஆழமா விசுவாசிக்கணும். நாம நினைச்சா அல்லேலூயா முடியாத காரியத்தை எல்லாம் என் தெய்வத்தால செய்ய முடியும் என்று சொல்லி ஆழமான நம்பிக்கை. அல்லேலூயா. அந்த விசுவாசம் தான் நமக்கு அல்லேலூயா ஆண்டவரை விட்டு விலகாத ஆக்கினை தீர்ப்படையாதபடி நம்மை காத்துக்கொள்ளும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தபடியாக அல்லேலூயா அந்த 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை பார்க்கப்படும் போது வாசிக்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை ஒரு நபர் சப்தமாய் வாசிக்கலாமா? ஆண்டவரை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ வழியை அடைந்திருப்பான். அல்லேலூயா. அங்க சமரியா ஸ்திரீ கேட்ட அங்க பார்க்கப்படும்போது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது இல்லையா? அங்க சமரியா ஸ்திரீட்ட ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்றாரு, நீ குடிக்கிற தண்ணி ஒரு காலம் தாகம் வராதுன்னு சொல்றான். இங்க பார்க்கப்படும்போது ஒரு ஸ்திரீய கையங்களுமா பிடிச்சிட்டு வராங்க. எங்க நடந்த சம்பவம்? அந்த 2வது வசனத்துல 1-2 வாசிச்சு பாருங்க. ஒளிவ மலையில நடந்த சம்பவம். அங்க பிடிச்சிட்டு சொல்றாங்க, இங்க பாருங்க இவளை கல்லறிஞ்சு கொள்ளணும். ஏன்னா இயேசு கிறிஸ்துக்கு மேலே குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கா ஒரு கூட்டம் இருந்துருச்சு அன்னைக்கு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவரோ அந்த சங்கதியை படிச்சு பாருங்க, வீட்டுல போய் அமைதியா இருந்து அல்லேலூயா கை விரலால எழுதுறாரு, உங்களில் குற்றமில்லாதவன் இந்த சகோதரியை கல்லறியட்டும். யாராவது கல்லறிஞ்சாங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவரும் கல்லறியல்ல. அங்க ஆண்டவர் சொன்னாரு, அந்த சகோதரியை பார்த்து என்ன சொன்னாருன்னு சொன்னா, அவளை பார்க்கல, ஒருவரும் உன்னை கல்லறியலையான்னு கேட்கிறார். அல்லேலூயா.
அப்போ அவர் சொல்றாரு, ஒருவரும் எரியல்ல, ஒருவரும் கல்லெறியல்ல, ஒருவரும் உன் மேல குற்றம் சாட்டல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நானும் உன்னை என்ன செய்யல, குற்றவாளியா தீர்க்கல்ல, நீ இனி பாவம் செய்யாதே. அல்லேலூயா. நீ இதுவரையிலும் ஏதோ தவறுதலாய் பேசின அன்னைக்கு நடந்த சம்பவம் அது விபச்சார பாவம். இன்னைக்கு ஒருவேளை பேசி இருக்கலாம், தவறி இருக்கலாம், மீறி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சபைக்கு சொல்றார், நான் அப்படிப்பட்ட பாவம் செய்யவில்லை என்று சொல்லி யோசிக்கிறியோ? ஆனால் ஏதோ ஒரு சிறிய காரியம் ஆண்டவரும் நீயும் கிட்டி சேர முடியாதபடி உலகம் குறை கூறும்படி இருக்கிறது. ஆண்டவர் சொல்ற, அதை விட்டு நீ வழியினிடத்தில் வா. அல்லேலூயா. அந்த விஷயத்தை விட்டு நீ இயேசுவினிடத்தில் வா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், அங்க பார்க்கப்படும்போது, நான் உலகத்துக்கு வழியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ வழியை அடைந்திருப்பான். அல்லேலூயா. ஆண்டவரை பின்பற்றி வந்தால் ஜீவ வழி, பின்பு மரணம் இல்லை. எல்லா மனிதனுக்கும் மரணம் உண்டு. ஆனால் 2 மரணம் உண்டு, நித்திய மரணம், அநித்திய மரணம். தற்காலிக மரணம் 1, நித்திய மரணம் 2. அல்லேலூயா. ஆனால் தேவனை பின்பற்றி நிற்கிறவர்களுக்கு அந்த நித்திய மரணம் இல்லை, ஜீவ வழி உண்டு. கரங்களை தட்டி அந்த அப்பாவுக்கு ஒரு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அங்க சொன்னாரு, இனி அந்த தப்பை செய்யாத. செய்தியை முடிக்க போகிறேன். அல்லேலூயா. நான் உலகத்துக்கு வழியா இருக்கிறேன். அல்லேலூயா. வாசிக்கலாம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்வதை போல இன்னும் ஒரு நபர் நமக்கு அறைகூவல் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஒளியும் உண்டு, ஒளியானவரும் உண்டு, ஒளியின் வேஷம் தரித்தவர்களும் உண்டு. அல்லேலூயா. வாசிக்கலாம். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 14, 13, 14வது வசனத்தை முதலாவது வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை ஒரு நபர் சப்தமாய் வாசிக்கலாம். வாசிங்க. கரெக்ட் தான். அல்லேலூயா. என்னன்னா, ஒளியும் உண்டு, ஒளியானவரும் உண்டு, ஒளியின் வேஷம் தரித்தவனும் உண்டு. அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் பார்க்கப்படும்போது அது ஆச்சரியம் அல்ல. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. அல்லேலூயா. சாத்தானுக்கு கூட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய காரியம் என்னன்னா, 13வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கல்படமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலன் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாயிருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ பொய் கூறும்போவே புரிஞ்சுக்கிடணும், இவனுக்குள்ள இருக்கிறது என்ன கிடையாது, பரிசுத்த ஆவி கிடையாது, ஒளியானவர் கிடையாது, ஒளியின் வேஷம் தரித்தவர்கள். அல்லேலூயா. இன்னும் தொடர்ந்து அந்த செய்தியை கொடுப்ப. அல்லேலூயா. ஒளியின் வேஷத்தை தரித்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி எச்சரிக்கையா இருக்கும்படி ஒளியானவரை குறித்தும் ஒளியின் வேஷத்தை தரித்தவர்களை குறித்தும் உங்களுக்கு நிச்சயமாய் போதிக்கும்படி கர்த்தர் இரக்கம் பாராட்டுவாராக. அல்லேலூயா. அவர்களுக்குள் உண்மை இராது, சத்தியம் இராது, ஆவியின் கனிகள் இராது. ஆவியின் கனி என்னது? அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், இச்சையடக்கம், பொறுமை, நீடிய பொறுமை. அல்லேலூயா. இது ஒன்றும் இருக்காது. எதுக்கும் ஒரு மீட்டிங்கில் போனால் கிட்டு நிற்பாங்க. அல்லேலூயா. ஒரு இடத்துல போனாலும் மற்றவங்களை இடிச்சு தள்ளி அடிச்சு தள்ளி இவங்க தான் மெயினால மெஜாரிட்டியாக நிற்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியின் கனி இருந்தால் அன்பு இருக்கும், விட்டு கொடுக்கும் தன்மை இருக்கும். அல்லேலூயா. தெளிவாய் அந்த பகுதியை பேசும்படி கர்த்தர் இரக்கம் செய்வாராக. ஆனால் வாசிக்கலாம், நம்மை அழைத்தவர் யார்? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு
வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமுமாய் இருக்கிறீர்கள். ஒருவருக்கு ஒரு கருத்தை படிச்சு சொல்லுங்க. நீங்க ராஜரீக ஆசாரிய கூட்டம்னு சொல்லுங்க. ஐயோ எனக்கு யாரும் இல்லைன்னு கவலையோடு இருக்கிறாங்க. ஐயோ நான் வீட்டில் போய் என்ன செய்வேன் கவலையோடு இருக்கிறாங்க. சொல்லுங்க, நீங்க ராஜரீக ஆசாரிய கூட்டம். கருத்தை பிடிச்சு சொல்லுங்க. ஒண்ணுக்கு ஒன்று மாறி மாறி கரை எட்டல எட்டி எட்டி கொடுங்க. அல்லேலூயா. நீங்க ராஜரீக ஆசாரிய கூட்டம், நீங்க ராஜரீக ஆசாரிய கூட்டம். கர்த்தர் அவர் செய்த நன்மைகளை, அவர் செய்த அற்புதங்களை அல்லேலூயா தேசத்துக்கு அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம் நீங்கள். அல்லேலூயா. அவருடைய அல்லேலூயா. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியினிடத்தில். அல்லேலூயா. எத்தனையோ பேர் ஐயோ ஒவ்வொரு நாளும் துக்கப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீர் வெடித்து கலங்கி அல்லேலூயா எங்கே போவேன் ஆண்டவரை, என்ன செய்வேன் ஆண்டவர், நிலை குலைந்து தவித்து நின்ற நாட்கள் உண்டு அல்லவா? தேவன் ஆச்சரியமானவர். அண்டகாரமான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்த, இருண்ட வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்த உங்களை மீட்டெடுத்தவர் ஆச்சரியமானவர். அல்லேலூயா. கரத்தை தட்டி அந்த அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. அவர் செய்த புண்ணியங்களை தேசத்துக்கு அறிவிக்கும்படி கர்த்தர் உங்களை அவர் குகந்த பாத்திரமாய் எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, வாங்க 1 பேதுரு அல்லேலூயா யோவான் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை ஒரு நபர் சப்தமாய் வாசிக்கலாமா? 1 யோவான் அதனுடைய பேதனுடைய அடுத்த 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை, தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை, நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. அல்லேலூயா. நாம் அதுக்கு கீழே பார்க்கப்படும்போது யோவான் எழுதினதான் அப்போஸ்தலனாகிய அல்லேலூயா யோவான் எழுதின 1வது நிருபத்தில் பார்க்கப்படும்போது அவர் சொல்றாரு, நாம் அவரோடு ஐக்கியப்பட்டிருந்தால், அவர் ஐக்கியப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவன் சத்தியத்தின்படி நடவாமல் அல்லேலூயா பொய் செய்கிறவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. அப்போ சத்தியத்தின்படி நடக்கலன்னு சொன்னா அங்க அவங்களுக்குள்ள ஒளி இல்லை என்பது வேத வசனத்தின்படி ஆதாரமாகிறது. அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை கேட்கிற, சத்தியத்தில் கேட்கிற போதனையில் முன்போட்டு பின்னோட்டு போகாதபடி முன்போட்டு போவோமானால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள்களை கர்த்தர் பரிபூரணமாய் மாற்றி போடுவார். அல்லேலூயா. அவர் அங்க சொல்லப்படுகிறது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அல்லேலூயா. பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்து சொல்லட்டும், அவன் பாவின்னு சொல்லட்டும். கூட வேலை செய்கிறவன் சொல்லட்டும், அவன் பாவின்னு சொல்லட்டும். வேற யாராவது பார்த்து சொல்லட்டும், அவ பாவின்னு சொல்லட்டும். ஆண்டவர் நம்ம பார்த்து பாவின்னு சொல்லக்கூடாது தேவஜனமே. அல்லேலூயா. அவர் நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமையுள்ள தெய்வம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடக்க வேண்டும், ஒளியிலே இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் ஒருபோதும் எனக்கிட்ட பாவம் ஒண்ணு இல்லை, நான் பாவம் செய்யலன்னு மாத்திரம் சொல்லக்கூடாது. அப்படி சொல்வோமானால் நம்மை நாமே நாம் வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரே என்னை சுத்திகரியும், சுத்திகரியும், சுத்திகரியும். கடைசி மூச்சு வரையில் அதை தான் சொல்லணும். அப்பதான் நித்திய ராஜ்யம் கிடைக்கும். ஏன் கொஞ்ச நாள் படுக்கையில் போட்டு கர்த்தர் வாதிக்கிறாரு? அல்லேலூயா. திடீர்னு சாகிறவங்க எல்லாம் ஐயோ அவன் நல்லவன் பரிசுத்தம் சொல்லாதீங்க. அல்லேலூயா. ஏன்னா ஒரு மனுஷன் இந்த பூமியில் வாழ்ந்தா 4 நாளாகிலும் படுக்கையில் படுக்கணும் பாருங்க. படுத்துட்டு, ஏசப்பா எனக்கு குற்றத்தை மன்னி ஆண்டவர, எனக்கு குறைய மன்னிங்க ஆண்டவர, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவர, இருளான வாழ்வை என்னை விட்டு மாற்றுங்க ஆண்டவர, தூய்மைப்படுத்துங்க ஆண்டவர, நித்திய ராஜ்யத்தை எனக்கு தாருங்க ஆண்டவர. அந்த நபர் கடைசி நேரத்தில் கர்த்தரோடு ஒப்புரவாக வேண்டும்.
அல்லேலூயா. அதுக்கு தான் படுக்கையில் நிறைய நாள் படுக்கையில் கிடக்குறாங்கன்னா அல்லேலூயா, அவங்க இன்னும் சுத்திகரிக்கப்படலைங்கிறது அர்த்தம். அல்லேலூயா. சொல்லி கொடுக்கணும். படுக்கையில் நெடுநாளாக படுத்து எப்படா சாவாங்க எப்படா சாவாங்கன்னு எத்தனையோ குடும்பக்காரர் எதிர்பார்த்து இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் நீங்கள் சொல்லி கொடுக்கணும். ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிங்க, என்னுடைய அக்கிரமத்தை மன்னிங்க, என் மீறுதலை மன்னிங்க, நான் அறிந்தோ அறியாமலோ செய்த ஆண்டவரே பாவங்கள் இருந்தால், முற்பிதாக்களின் பாவங்கள் இருந்தால், என்னுடைய பாவங்கள் இருந்தால், என் பெற்றோரின் பாவங்கள் இருந்தால், நான் செய்தவைகள் இருந்தால் அதை மன்னிங்கன்னு சொல்லி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி அவங்க சொல்லும் போது ஃபில்டர் ஆயிருவாங்க. அல்லேலூயா. சுத்தமாயிருவாங்க. ஆண்டவர் எடுத்துக்கொள்ளுவார். அல்லேலூயா. சொல்லுவாங்க, ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க, கொண்டு வந்து அப்பம் கொடுக்குறாங்க, நோ யூஸ், நோ யூஸ். ஏன்னா அந்த பாவ கரை நம்மை விட்டு மாறுகிற வரையிலும் கர்த்தர் நம்மை எடுக்க மாட்டார். அல்லேலூயா. பைபிளில் பார்க்கணும் செய்தி இருக்கிறது. யோசுவாவுடைய பிரேதத்தை பிடிச்சு வச்சுட்டு அழுக்கு வஸ்திரம்னு சொல்லிட்டு பிசாசு விடாமல் இருந்துருச்சா? தூதனை கர்த்தர் இறக்கி கடிந்து கொண்டு எடுத்துக்கொண்டாரா? அல்லேலூயா. ஆனா நாம் இங்க ஆண்டவர் சொல்றா, நமக்குள் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே நாம் வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். அவர் வழியில் நடக்கிறதை போல நாமும் வழியில் நடப்போமாக. அல்லேலூயா. கடைசியாய் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை ஒரு நபர் சப்தமாய் வாசிக்கலாமா? வழியில் இருக்கிறவன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளில் இருக்கிறான். அல்லேலூயா. 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 பைபிள் சொல்லுது, ஆண்டவர் சொல்றாரு, உன் வீட்டாரே உனக்கு சத்திரு. அல்லேலூயா. ஆனா ஆண்டவருங்க சொல்றா, சகோதரனை பகைக்கிறவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு நபருடைய மேன்மையை, ஒரு நபருடைய ஆசீர்வாதத்தை, ஒரு நபருடைய உயர்வை காண முடியாதபடி தடையாய் நிற்கிறவன். அல்லேலூயா. அல்லேலூயா. மாற்றிக்கொள்ளுங்கள், இருதயத்தை மாற்றிக்கொள்ளுங்கள், சிந்தனைகளை மாற்றிக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை வரும்போது அதற்கு ஏற்றாற்போல் நாம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தை பயணிப்போமானால் அல்லேலூயா, மேன்மை உண்டு நிச்சயம், வெற்றி உண்டு நிச்சயம், வாழ்வு உண்டு நிச்சயம். அல்லேலூயா. அங்கே பார்க்கப்படும் போது அவர் சொல்றாரு, வாசிக்கலாம். அந்த தன் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியில் நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றும் இல்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்தும் இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியினால் தான் போகிற இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். அல்லேலூயா. எல்லாம் செஞ்சிட்டோம், பக்கத்து சபகாரனை பிடிக்கல, நாங்க நித்திய ராஜ்யம் இல்லை, தான் போகிற இடம் இன்னதென்று அறியாது இருக்கிறான். அல்லேலூயா. கூட்டு விசுவாசியை பாட்டு அல்லேலூயா சகிக்க முடியல, பக்கத்து சர்ச்சைக்காரனை பார்த்து சகிக்க முடியல. ஏன்னா நம்ம தான் சகோதரங்க, வேற யாரு சகோதரங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. நாம தான் சகோதரர்கள். கர்த்தருடைய அவர் சொல்றாரு, என்னுடைய வார்த்தையின்படி செய்கிற நீங்களே என் சகோதரிகளும் சகோதரர்களுமாய் இருக்க சொன்னாரா இல்லையா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவருக்கு ஒருவர் அன்பை காமிக்கவில்லை என்று சொன்னால் நித்திய ராஜ்யம் இல்லை. அல்லேலூயா. வேதத்தின்படி சொல்கிற அல்லேலூயா. கேட்ட வசனங்கள் கேட்டு வலது காதில் கேட்டு இடது காதில் விட்டு விடாதபடி ஆண்டவரே சத்திய போதனையின்படி என்னை நடத்தும் என்று சொல்லி கேட்போம். எல்லாரும் ஆண்டவருடைய சமத்தில் எழும்பி நிற்போம். ஹல்லேலூயா. 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 ஆவியானவருடைய கரம், ஆவியானவருடைய கரம், தேவனுடைய கரம். ஹல்லேலூயா. ஒளியையும் இருளையும் குறித்து அவர் பேசினாரே. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளான வாழ்வை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஓ ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் ஒருமனப்பட்டு அல்லேலூயா. உன்னுடைய ஒளி நீ தேவனுக்காய் எழும்ப வேண்டும் என்று சொன்னாரே. அல்லேலூயா. நீ தேவனுக்காய் பயன்பட வேண்டும் என்று சொன்னாரே. உனக்குள் இருக்கிற ஒளியை மற்றவருக்கு பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்று சொன்னாரே. ஒப்பு கொடுக்கிறியா? ஆண்டவரை கேட்ட வசனத்தின்படி என்னை நடத்தும் ஐயா, கேட்ட வசனத்தின்படி என்னை நடத்தும் ஐயா, கேட்ட வார்த்தையின்படி என்னை நடத்தும் ஐயா.
ஹல்லேலூயா. பரிசுத்தரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வசனம் 30, 60, 100 பலன் செய்வதாக. உம்முடைய வார்த்தை 30, 60, 100 பலன் செய்வதாக. ஆண்டவரே, இந்த வசனம் ஒவ்வொருவருக்குள்ளும் சென்று கிரியை செய்யட்டும் ஐயா. உமக்காய் பயன்படும் பாக்கியத்தை கொடுப்பீராக, உமக்காய் செயல்படும் பாக்கியத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, எனக்காய் பலியானவரே, எனக்காய் ரத்தம் சிந்தினவரே, உமக்காக நான் ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்ற வைராக்கியத்தை இந்த மக்களுக்கு கொடுப்பீராக. ஆண்டவரே, என் தெய்வமே, என் தெய்வத்தின் கரம், என் தெய்வத்தின் துணை, என் தெய்வத்தின் மகிமை, என் தெய்வத்தின் வல்லமை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, விடுதலையின் கரம், விடுதலையின் கரம் இறங்கட்டு, 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 இறங்கட்டும். இருளில் இருக்கிற ஜனங்கள் இயேசுவின் நாமத்தினால் வெளிச்சத்தை காணட்டும். இருளில் இருக்கிற ஜனங்கள் இயேசுவின் நாமத்தினால் வெளிச்சத்தை காணட்டும், வெளிச்சத்தை காணட்டும், வெளிச்சத்தை காணட்டும். மரண இருள், மரண இருள், மரண இருள் உன் வாழ்வை விட்டு மாறி போகிறது. எதுக்கு நான் வாழணும், எதுக்கு நான் வாழணும், செத்து போயிடலாமே, செத்து போயிடலாமே என்று சொல்லி பேசுகிற உன்னை கர்த்தர் இன்றைக்கு விடுவித்து ஒரு உயிருள்ள சாட்சியாய் நிறுத்துகிறார். பெற்றுக்கொள் விடுதலை, பெற்றுக்கொள் விடுதலை, பெற்றுக்கொள் விடுதலை. கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறார். உன் வாழ்க்கையில் இருக்கிற இருளை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றுகிறார். பெற்றுக்கொள். ஷாபானா கரிபாலாபா கண்ணீரை கர்த்தர் துடைக்கிறார். இனி உனக்கு சூரியன் வெளிச்சமாய் இருப்பது இல்லை, சந்திரன் வெளிச்சமாய் இருப்பதில்லை. கர்த்தரே நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆண்டவரே, இந்த வெளிச்சத்தை எனக்கு தாரும் என்று கேட்கிறியா? இந்த ஒளி எனக்கு தாரும் என்று கேட்கிறியா? ஆண்டவர், என்னோடு கூட இருக்கிற அத்தனை பேரும் சுற்றிலும் இருக்கிறவர்கள் வெளிச்சத்தை அனுபவிப்பார்களாக என்று சொல்லு. நீ மட்டுமல்ல, உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் இருளுக்குள் இருந்தால் உனக்கும் அந்த இருள் கஷ்டத்தை கொடுக்க, என்னை சுற்றி இருக்கிறவர்கள் வெளிச்சத்துக்குள் இருக்கட்டும் என்று சொல்கிறியா? ஆண்டவரே, என் குடும்பத்துக்குள் அந்த வெளிச்சத்தை வீசும் என்று சொல்வாயா? என் பிள்ளைகளுக்குள் அந்த வெளிச்சத்தை வீசும் என்று சொல்வாயா? என் உறவுகளுக்குள் அந்த வெளிச்சத்தை வீசும் என்று சொல்வாயா? மரண இருளுக்குள் இருக்கிற உங்க குடும்பத்தின் மேல ஒரு பெரிய வெளிச்சத்தை கர்த்தர் கட்டளை இடுகிறார். ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கட்டளை இடுகிறார். ஒரு பெரிய மீட்பை கர்த்தர் கட்டளை இடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வானமும் பூமியும் மாறினாலும் அவருடைய வார்த்தை மாறி போவதில்லை மகனே, அவருடைய வார்த்தை மாறி போவதில்லை. ஓ ஷபாலாபா ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி என்னை மாற்றும் என்று கேட்கிற அத்தனை பிள்ளைகளை உம்முடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தை இவர்களை ஆற்றி தேற்றுவதாக, அரவணைப்பதாக, தூக்கி நிறுத்துவதாக, தடைகளை சதிகளை மாற்றி போடுவதாக. ஐயோ, என் பிள்ளையை நினைத்து நான் இந்த இருளுக்குள் இருக்கிறேனே என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிற தாயை கர்த்தர் பார்க்கிறார். ஐயோ, என் பிள்ளைக்கு வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் வீசாத ஆண்டவரே, நீ கதறுகிறாய், கதறுகிறாய். கர்த்தர் உன் பிள்ளையை மனம் திரும்பும்படி செய்ய போகிறார். கரங்களை தட்டி அந்த தெய்வத்துக்கு நன்றி சொல்லு. அல்ல, புருஷனை நினைத்து என் புருஷன் மேல இந்த வெளிச்சம் வீசாத ஆண்டவரேன்னு கேட்கிறியே, இந்த செய்தியை கேட்க என் புருஷன் வரமாட்டாரா என்று கதறுகிறியே. கர்த்தர் கொண்டு வருவார் மகளே, நீ கவலைப்படாதே, கவலைப்படாதே, அஞ்சாதே. கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறார், கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறார். குடும்பத்தை கர்த்தர் கட்டுகளில் இருந்து மீட்டெடுக்கிறார், இருளில் இருந்து மீட்டெடுக்கிறார். மரண பயம் உன் வீட்டை விட்டு மாறி போகிறது. ஓ, ஆவியான தேவானுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபமில்லை ஆகையால் ரூபம் ஒன்றும் இல்லையே. ஆவியான தேவானுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபமில்லை ஆகையால் ரூபம் ஒன்றும் இல்லையே. வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம், வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம், வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் இவர். என்னை உண்டாக்கிய உறங்குவதும் இல்லை, என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவனவர். உறங்குவதும் இல்லை, பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார். பலவித சோதனையில் ஜெய
ஜெயம் நமக்கு அளிப்பா. பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவா. பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பா. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், கேடகமும் துருகமும் பலன் அவரே. என்னை என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய தேவாதி தேவன் அவர் உறங்குவதும் இல்லை. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியா உள்ளத்தை நிரப்புவா. பரிசுத்த ஆவியா உள்ளத்தை நிரப்புவா. பரிசுத்த பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவனா தூங்குவதும் இல்லை உறங்கு. ஓ ஸ்தோத்திரம். உன்னை மீட்டெடுக்கிற தெய்வம், உன்னை விடுவிக்கிற தெய்வம், உன்னை ஆசீர்வதிக்கிற தெய்வம். என்ற சூழ்நிலையிலும் யார் தூங்கினாலும் உன்னை தூங்காதபடி காத்தருளுவா. யார் உன்னை கைவிட்டாலும் கைவிடாதபடி காத்தருளுவா. எந்த சூழ்நிலைகள் மாறினாலும் அவர் உன் சூழ்நிலையிலிருந்து உன்னை விலகாதபடி மாறாதபடி காத்தருளுகிற தெய்வம். கலங்காதே, தைரியமாய் போ என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ திட்ட மனதாய் போ என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஐயோ ஆண்டவரை, எனக்கு மட்டும் இந்த நிலைமை, நீ இந்த வார்த்தையை அறிக்கையிடாதே, நான் உன்னோடு கூட இருந்து உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆவியானவருடைய துணை, ஆவியானவருடைய தயவு எல்லா தீங்குக்கும் உன்னை விலக்கி பாதுகாக்கும். அவருடைய மகிமை உன்னை மூடும். அவருடைய மகிமை உன் வாழ்க்கையில் இருக்கிற இருளை மாற்றும். அவர் எழும்பு, நீ எழும்பி பிரகாசி. கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. இருள் பூமியை மூடும். சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் நான் மாற மாட்டேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். தேவனே, நம்முடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த செய்தியுமாய் நம்முடைய சமூகத்தில் இருக்க அடியாளை பலப்படுத்தினரே, உமக்கு நன்றி அப்பா. அந்த ஜனங்களுக்காய் நன்றி ஆண்டவர் அப்பா. இந்த வார்த்தையை கேட்ட மக்களுக்காய் நன்றி ஆண்டவர். நேர் பேசினீர் ஆண்டவர். காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறது. கேட்ட பிள்ளைகள் வசனத்தின்படி வாழ்வார்களாக ஆண்டவர். கேட்ட பிள்ளைகள் சத்தியத்தின்படி வாழ்வார்களாக ஆண்டவர். கேட்ட பிள்ளைகள் மற்றவருக்கு அதை போதிப்பார்களாக ஆண்டவர். இந்த எல்கையில் வருகிற மக்களை எல்லாம் நம்முடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். எல்லாருடைய விண்ணப்ப வேண்டுதலுக்கும் கர்த்தர் மறு உத்தரவை கொடுப்பீராக. பெரிய காரியங்களை செய்வீராக, அற்புதங்களை செய்வீராக. ஒருவர் கூட வீணாய் போக தெய்வம் விடக்கூடாது ஆண்டவர். அவர் மன விருப்பங்களை நிறைவேற்றி மகிழ்விப்பீராக ஆண்டவர். இன்னும் அப்பா ஸ்தோத்திரம். எந்த ஜனங்கள் மேல எந்த வன்கண்களும் விழுதோஷங்களும் எரிச்சல்களும் காய்மகாரங்களும் சபிக்கப்பட்ட ஆவிகளும் சத்த ஆவிகளும் பொல்லாத ஆவிகளும் பரம்போக்கு ஆவிகளும் இப்பிரபஞ்சத்தின் ஆவிகளும் லோக அதிபதிகள் வானமண்டத்தின் பொல்லாத சேனுடைய கிரியைகளும் எதிர் வல்லமைகளும் எதிர் ஜபங்களும் எதிர் கிரியைகளும் எதிர்கட்டுகளும் தொடாதபடி இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் கொண்டு முத்திரையிடுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாகனங்கள் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளையுடைய ஆண்டவரே பிரயாணங்கள் எல்லாம் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக ஆண்டவர். உம்முடைய சமூகம் என்பதாய் செல்லட்டும். நாங்கள் பெறுகிறோம். பிரியாதனேசர் கூட இருப்பீராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.